காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட எபிசோட் 16. இதுதான் லாஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடோட இந்த ட்ராமா முடிஞ்சுதுங்க. இவ்வளோ நேரம் இந்த ட்ராமா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோயினை வந்து பாட்டியாக இருந்து ஹீரோயினாக பார்த்துட்டு நம்ம அம்மா வந்து அதிர்ச்சியாகி கீழே விழுகிறாங்கல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ நீ எப்படி இங்கே, ஆமாம் மிஸ்டர் சன்னிங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. கீழே உட்காந்து அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போய், அம்மா அவங்க இல்லை, நீங்கள் எப்பொழுதுமே வரமாட்டாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதை நம்பி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதான் அவங்களோட அங்கே வந்து அமைதியான வாழ்க்கைக்குள்ளே அவங்க போவாங்கம்மா, அவங்க ரெஸ்ட் இன் பீஸாவது இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுகுறாங்க. இதெல்லாம் சரி, ஆனால் நீயே இப்படி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உடனே அழுகுதான் செய்கிறாங்க. ஏன் என் பொண்ணுக்கு என்னாச்சு, என் பொண்ணு இப்படி மாறிட்டா, ஐயோ ஏன் இப்படி பொண்ணு மாட்டான்னு சொல்லி கட்டி எண்ணச்சு அழுது தீக்குறாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி அழுன்னு அழுகுறாங்க. அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து அழுகுறாங்க. அடுத்த நாள் நம்ம டாக்டர் சார் வந்து கோர்ட்டில் இருக்கார். அவங்களுக்கு இன்றைக்கி தீர்ப்பு. அப்புறம் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிறாங்க. அவர் விசாரணைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்ததுனாலையும் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் விக்டமே வந்து அவரை மன்னிச்சு விட சொன்னதுனாலையும் அவங்களுக்கு வந்து 3 வருஷம் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அடுத்து நம்ம ஹீரோ வந்து வெளியே நின்றுருக்காரு. இவங்க பிடிச்சி கொடுத்த கேஸ் தானே, அதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வெளியே நின்றுருப்பாங்க போல். இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம மிஞ்சுன் வந்து வந்திருப்பாங்களோ இல்லையான்னு தெரியல, ஒருவேளை வராமல் இருந்திருப்பாங்களோ, அவனால் வர முடியாது நம்ம ஹீரோ சார் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நம்ம அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த கில்லர் கேஸில் விட்னஸாக சேர்த்துருக்காங்களே, அப்போ வந்து தானே ஆகணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற நீ, ஆமாம் உங்களுக்கு தெரியாதா, விட்னஸ் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் மிஞ்சுன் வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அஸ்வின் சார் சொன்னோன்னே அவருக்கு ஆச்சரியம். ஆமாம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவனால் ஏன் வர முடியாது, வெளியே வர்றது அவ்வளோ கஷ்டம், நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அஸ்வின் சார் கேட்டோன்னே, அவள் பகல் நேரத்தில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட நிறைய ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னே பார்த்தா அந்த லேடி வந்துருச்சு. வந்தோடனே மிஞ்சுனை வந்து நான் விட்னஸில் சேர்த்துருக்கேன், அவங்க தான் வந்து இவங்களுக்கு எதிராக விட்னஸ் சொல்லணும், எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அப்படி என்ன தான் அவகிட்ட இருக்குது நான் பார்க்கணும், மிஞ்சுனே வந்து ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ணுறாருன்னா அவளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. நம்ம அஸ்வின் சாருக்கு ஒன்றும் புரியல, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயினை கேட்குறாங்க. அவங்க வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து போவோமா இல்லையான்னு தெரியாது, அதுக்குள்ளே நான் பண்ண வேண்டிய விஷயங்களை எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணிடணும்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து பக்கெட் லிஸ்ட் தயார் பண்ணுறாங்க. அதாவது அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அதை தயார் பண்ணுறாங்க. முதல் கடமை என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் பாடி செக்கப் பண்ணுறது. அதை எழுதிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு உண்டான எல்லா பாடி செக்கப்பும் பண்ணுறாங்க. 2வது என்னென்னா, அவங்க வந்து இதே மாதிரி குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது குடிக்காமல் இருக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு டைம் குடிக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாங்க போல். ஆனால் அவங்க நைட் நேரம் அவங்களால முடியல, சரி வாரத்துக்கு 2 டைமாவது குடிக்கலான்னு சொல்லி ஒழிச்சு வச்சிருந்த பாட்டிலாக எடுத்து குடிச்சிட்டு மட்டையாக கிடக்குறாங்க. அடுத்து 3வது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகணும். இப்படியே வயசாகிட்டே போகாமல் தடுக்கிறதுக்காக ஜிம்முக்கு போய் அவங்க கொடுக்குறவங்க கூடலாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, நம்ம திடீர்னு நமக்கு இப்போ ரொம்ப வயசாகி உடம்பு சரியாக போயிட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு சொல்லி 4வது இன்சூரன்ஸ் பாலிசி எழுதுறாங்க. அடுத்து 5வது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நர்சிங் ஹோம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது கைவிடப்பட்ட பூனைகள் எல்லாம் கவனிக்கிறது. இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அதை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 7வது அவங்க அப்பா அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறப்பவே அவங்க கூட சேர்ந்து ட்ரிப் போகிறது. இப்போ அங்கே ட்ரிப்புக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அழகாக ட்ரிப்பு நடத்தல, அழகாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அது அடுத்து 8வது அவங்க நல்லா இருக்கிறப்பவே அவங்க அம்மா அப்பா கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஞாபகங்களை சேகரிக்கிறது. அதேமாதிரி அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து அழகாக ஃபுட் சாப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 9வது பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கடைக்கு போய் அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த இடங்களை வந்து சுத்தமாக வச்சுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி 9வது பக்கெட் ஸ்டடி பண்ணிட்டாங்க. அடுத்து 10வது தான் நைட்டு அங்கே வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாங்க, இவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு பயம் என்ன தெரியுமா, கிவ் அப் பண்ணுறதான்னு சொல்லி எல்லாம் இந்த சீன் வச்சுல அந்த இடத்துல அவங்க ஹீரோ சொன்னது, உனக்கு எது விருப்பமோ அதை பிடிச்சி பண்ணினா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு கடைசியாக 10வது என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன், எந்த வித அலட்டலும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச அந்த படிப்பை திரும்ப நான் படித்து ஒரு வேலைக்கு நான் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்குண்டான பக்கெட் லிஸ்ட்டை 10வது ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே படுத்துட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருது. பாட்டி ஹீரோயின் வந்தாச்சு, தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா உள்ளே வராங்க. வந்துட்டு அவளையே பாவமாக பார்க்குறாங்க. அப்போ என்னடா டைரி மாதிரி இருக்குன்னு சொல்லி டைரி எடுத்து பார்த்து அவள் எழுதின எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. கோவமாக அவளை எழுப்பி விட்டு வெளியே கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி நிற்க வச்சு திட்டு
சீக்கிரம் கிளம்பு வா, முக்கியமான இடத்துக்கு போகணும், வா வான்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஐயோ அம்மா விடு, இப்போ எதுக்கு நீ இப்படி இழுத்துட்டு போகிற, விடுங்க. இல்லை நம்ம அந்த மந்திரவாதவை பார்க்கல, கண்டிப்பாக அவர் உன்னை மாற்றிடுவார், நீ சீக்கிரம் வா போகலான்னு கை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஐயோ அம்மா என்னை விடு, நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேம்மா, நான் ட்ரை பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துட்டேன், ஆனால் என்னால் மாற முடியல, நான் இப்படியே தான் இருக்கேன், நீ ஏமா இப்படி பண்ணுற, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு முடியாமல் வெக்ஸ் ஆகி ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அழுன்னு அழுகுறாங்க. சரி இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போகிற, இதே மாதிரி ஏஜ் ஆகிட்டே இருக்க போதா, நீ மாற வேண்டாமா, இதே மாதிரி வாழ்க்கை தான் வாழ போகிறேன்னு சொல்லி கோமா கேட்க, எனக்கு என்னதாம்மா பண்ண சொல்கிறேன், இப்படி தான் இருந்தாங்களோ, நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்ல, எதுவுமே முடியலைங்கிறாங்க. நீ நல்லா மூஞ்சி பார்த்தியா, என்ன விட நீ வயசாகிட்டு இருக்கு, உன் வயசு என்ன, ஏன் இப்படி பண்ணுற, வா ஏதாவது போய் பண்ணலாம் ப்ளீஸ்மா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் பண்ணிட்டேன், என்னதான் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி அழுகுறாங்க. என்ன தாண்டி பண்ண போகிற, இருக்கிற வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் உங்க கூட இருந்துட்டு போயிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற, என்ன பேசுகிறேன்னு சொல்லி அடித்து சாகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கியா, பக்கெட் லிஸ்ட் வேறு சாருக்கு முன்னாடி பண்ணுற வேலையெல்லாம் சொல்லி எழுதி வச்சிருக்கேன், நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இதுக்கு தானே பெத்தனான்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுகுறாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிறாங்க, நீயே பாரு இப்படி வயசாகிட்டே போகுது, நான் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்கிறப்போ ஏண்டி இப்படி பேசுன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸாக உட்காந்துருப்பாங்க போல். அவங்க அப்பா இருந்துட்டு இவங்க கண்ணெல்லாம் அப்படியே வயசாகிடுச்சே, தோல் சுருக்கமாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறப்போ, இது உங்கள் அம்மாவோடது, இந்த தோல் சுருக்கமெல்லாம் சரியாக போகுதுன்னு சொல்லி ஒரு க்ரீம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பா ஹேர் ட்ரையாக இருக்கேன்னு சொன்னேன்னா உடனே அவங்க அம்மாவோட ஒரு புக் எடுத்து வந்து கொடுத்து இது நல்லா படிச்சு பாரு, இதில் வந்து ஹேர் ட்ரைக்கு வந்து ஹேர் ட்ரைனஸ் போக்குறது எல்லாமே இதில் இருக்குது பாருன்னு சொல்லி அதை வேறு கொண்டு வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரோட ஸ்டைலிஷ் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு பொறுமை எழுந்தவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டீங்க வா, நீ வீட்டுக்கு வந்து இவளை கூப்பிட்டு போய் செய்கிறது எதுவுமே சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறா, நீ சீக்கிரம் வந்து கூப்பிட்டு போட்டு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு பியூட்டி சென்டர். எங்கத்துக்கிட்டே என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு இவங்க கிட்டோன்னே அதெல்லாம் முடியாது, நீ வா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கல அப்படிங்க, அதெல்லாம் முடியாது, என்னால் வர முடியாது, போ நான் போகிறேன், சொன்னால் கேளு வாடின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு கல்பட்டை கண்டுபிடிச்சாச்சு, நீ இன்னும் இதே மாதிரி வேர்டாகவே இருக்க போறியா, மாறியோ இல்லையோ உன்னோட செல்ஃபை நீ பார்த்துக்கணும், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இவங்க அந்த ஸ்கின்னுக்கு கேர் பண்ணாங்கல்ல அதுக்கு செய்யற கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது வந்து 2-3 டைம் நான் பண்ணியிருக்கேன், நல்ல நான் 2-3 டைம் பண்ணியிருக்கேன், அது சூப்பராக இருக்குது, நீயும் பண்ணிப்பார், உனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பயப்படாத நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த படுக்கையில் படுக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு டாக்டர் பொண்ணு வருது, பார்த்தீங்களா உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மேலே எவ்வளோ ஆக்கிறேன்னு சொல்லிட்டு வருது. அவளை முறைச்சோன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து சிரிக்கிறேன், நான் போகிறேன் போ அப்படின்னு எந்திரிக்கணுன்னு படுன்னு சொல்லி படுக்க வச்சு, ஐயோ பயப்படாதீங்க இது ரொம்ப வலிக்காது, சும்மா ஸ்மூத்தாக நீட்டாக இருக்கும் வாங்கன்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அவங்க ஹீரோயினுக்கு அப்படியே டென்ஷன், நம்மளை போய் அம்மான்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லி இதை கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து பயந்துட்டு பண்ணுறாங்க போல் நினச்சிட்டாங்க. அப்புறமே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அந்த ஃபோட்டோ ஜூம்குள்ள வச்சு பண்ணுறப்ப பார்த்தியா எனக்கு இப்போ 10 வயசு கம்மியான மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்புறம் சோகமாக எனக்கு 29 வயசு தான் நீ ஆகுது, நீ என்ன 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கு நீ சொல்கிறீ அப்படி சொல்லணுன்னா அப்படியே சோகமாயிட்டாங்க. இங்கே பாரு இன்றைக்கி எதை பற்றியுமே யூஸ் பண்ணாத, நம்ம இன்றைக்கி இங்கே தான் இருக்க போகிறோம், எதை பற்றி ஃபீல் பண்ணாமல் வா அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு வராங்க. படத்து எங்கே போகிறோம் நீ வா சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போய் 2 பேரும் அங்கே ஃபோட்டோ சென்டருக்கு தெரியுமா அவங்களுக்கு அவங்களே கூட எடுக்கிறது அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் தலையில் கிரீடமெல்லாம் வச்சு அழகாக ஃபன்னியாக 2 பேரும் மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரியாக்ஷன் பண்ணுறது அப்படி பண்ணுறது கையை இங்கே வைக்கிறதுன்னு சொல்லி அழகாக ஃபன் பண்ணி டோப்பா முடியெல்லாம் போட்டு பார்க்கவே சிரிப்பாக காமெடியாக இருக்குது. அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நீ வா போகலான்னு சொன்னோன்னே வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா அந்த ஹோட்டலில் ஒரு டான்ஸ் ஆனாங்க தெரியுமா ஆஃபீஸோடு சேர்ந்து, அந்த டான்ஸ் ஆன ஞாபகம் வருது. ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போகணும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறப்போ ஒவ்வொரு பழைய இடங்கள்லாம் ஞாபகம் வருது. கடைசி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் என்ன ரெஸ்டாரண்ட்னா நம்ம ஹீரோ சாரோட சிக்கன் தூக்கி எறிஞ்ச ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போகணுன்னு 2 பேரும் வெளியே உள்ளே எட்டி பார்க்குறாங்க. நீ உள்ளவான்னு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வேண்டான்னு சொன்னால் பழைய ஞாபகம்லாம் வருது. திரும்ப கூட்டி போய் உட்கார வச்சு சிக்கன் பீஸை கொடுத்தோன்னே சிக்கன் பீஸை பார்த்தோன்னே இவங்க சிக்கன் பீஸை நம்ம ஹீரோ மேலே போட்டு ஹனின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க ஒன்றுன்னு தலையசிக்கிறாங்க. அட பரவாயில்ல சொல்லு, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு அப்போ தெரியல இப்போ தான் தெரியுது, எனக்கு அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு போல், ஆனால் அப்போ அதை நான் உணரல, அது என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் உணர்றேன், என்னோட ஏஜ் மாதிரி என்னோட இளமை பருவத மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ராங் பிளேஸுக்கு கூட்டு வந்துட்ட போல், நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன உனக்கு அவ்வளோ ஏஜ் ஓல்டு சோலாகவே நீ மாறிட்டியா, உனக்கு ஒன்றும் அவ்வளோ ஏஜ் ஆகலை, நீ அமைதியாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளை ரொம்ப இது பண்ணுறவங்க சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்றாங்க. நீ என்னமோ சொல்ல வந்தியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சிக்கன் சாப்பிட்றேன், சும்மா சொல்லு, அதெல்லாம் முடியாது, இப்போ எல்லா சிக்கனையும் நானே சாப்பிட போகிறேன் சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டடி சென்டரில்
படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப நேரம் மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு. சரி இப்போ போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டில் வாசலில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க போல். அவங்களோட ஃபாதரும் மதரும் பார்த்துட்டு சரி அவர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, போய் இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு ஃபுட்டு கவரை வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. வாங்கன்னு சொன்னோன்னா வணக்கம் சார்னு சொன்னோன்னா இந்தாங்க இதை சாப்பிடுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அவள் உள்ள இருக்க அவளோட மனசு ரொம்ப கஷ்டப்படும், நீங்கள் வாங்கிங்கன்னு சொன்னோன்னே வாங்கிக்கிறாங்க. இப்போ அவள் வந்து வெளியே போயிருக்கான்னு இவங்க அப்பா சொன்னோன்னே சரி இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்போ ஃபோன் மெசேஜ் வருது. அப்பா நான் கிளம்பிக்கிட்ட வந்துட்டுருக்கேன்னு சொன்னோன்னே உடனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் நைட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா மின்னுதாக ஸ்டார் ஒன்றுமே காரணம் சொன்னோன்னே இவர் அப்படியே பார்க்குறாரு. அவரை போக விடாமல் தடுக்கிறதுக்கு இவரெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் நைட் ஸ்டிச் பண்ணணும், வாங்க நைட் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது, இங்கே இப்படி இழுங்க அப்படி இழுங்க குமிங்கன்னு சொல்லி அவர் பண்ணுற வேலையில் அவருக்கு இடுப்பு பிடிச்சிக்குது. ஒரு வேலையை ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்புறம் அவர் வரவே இல்லை. சரி நீ கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு போகவே மனசு இல்லாமல் திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. கார் அங்கிட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வராரு. வந்தோடனே நம்ம ஹீரோக்கு கோபம், நீ இவ்வளோ லேட்டாக வர, இப்படி தான் லேட்டாக வருவியா, எனக்கு எதுவும் தெரியாது, உங்கள் அம்மாட்ட நீ பதில் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு கோபம் போகிற. என்னப்பா டென்ஷனாக இருக்குது, ஆமாம் இப்போ தான் வருவியா நீ, போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, என்னப்பா ஒன்றும் இல்லை உங்கள் அம்மாட்ட நீயே பதில் சொல்லிக்க போன்ட்டு அவரும் போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் உங்கள் அம்மாட்ட பதில் சொல்லிட்டு வந்து கட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க. இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வரப்பவே நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா பேசி அனுப்பி கார் போனதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க. அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பகலில் கிளவியாக இருக்காங்க, நைட் இப்படி இருந்து எதுவுமே மாறலன்னு சொல்லணும்னா ரொம்ப வெக்ஸைட். அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் சார் காமிக்கிறாரு. அவர் அப்படியே சிஸ்டமில் உட்காந்து அழகான அப்படியே ரிங்கு பார்த்து அப்படியே கையில் பிடிக்கலாமான்னு சொல்லி அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்காரு. அவர் ரிங்ஸ் பார்த்துட்ருக்காருங்க. நம்ம ஹீரோ இவர் என்னடா பண்ணுறாருன்னு சொல்லி பின்னாடி வந்து நின்று பார்த்தா அவர் அடுத்த பேஜுக்கு தாவி செகண்ட் ஹேண்ட் ரிங்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு ரிங்கெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செகண்ட் ஹேண்ட் ரிங் பார்த்துட்ருக்க, எனக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு நான் இதுதான் வாங்க முடியும், வேறு என்ன வாங்க முடியும், உங்களுக்கே தெரியாது எனக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அதனால தான் நான் செகண்ட் ஹேண்ட் ரிங் வாங்குறேன். செகண்ட் ஹேண்ட் வாங்குறதுக்கு நீ புதுசே வாங்கிட்டு போகலாம், புதுசு எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, என்னால் போய் வாங்க முடியுமா, போங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ரிங் வந்துருச்சு. பார்த்தா அது ரொம்ப விலை கம்மியாக, இதை எனக்கு தகுந்த செகண்ட் ஹேண்ட் ரிங்னு சொல்லிட்டு நான் போய் நாளைக்கு இதை வாங்க போகிறேன்னு சொல்லி ஹாப்பியாக பேசிட்டு அடுத்த நாள் ஒரு பார்க்குக்கு போயிட்டாரு. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டப்போ ஒருத்தர் வந்து நின்றுட்டுருக்கான். 2 பேரும் பேசிட்டாங்க. இது யாருன்னா நம்ம ஹீரோயின் கூட ஃபஸ்ட்டு ஸ்கேம் பண்ண தெரியுமா அந்த திருட்டு நான் இதை போய் நின்றுட்டு இந்த மோதிரம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல, ஆமாம் ஏன்னா 8 லட்சம் ஏன்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. நல்ல குவாலிட்டியானது, இப்போ தான் புதுசு, நாங்கள் வாங்கின முதல் நாளே பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு இது வேணாப்பா, இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஐயோ அப்படி இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்துட்டோம், என் பிஸ்னஸ் நல்லா போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்போ அவளுக்கு பாருங்கள் டைமண்ட் ரிங் 14 கேரட்டில் டைமண்ட் ரிங் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க கையில் இருக்க ரிங்கை காமிக்கிறான். நம்ம கூட அசிஸ்டன்ட் சார் அந்த இது வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப மின்னியூட்டாக இருக்குது பாருங்கள், 5 மில்லிமீட்டருக்கு இருக்குது அப்படின்னா சரி உங்களுக்காக வேணால் நான் 5000 ரூபாய் கம்மி பண்ணி தர வச்சுக்கோங்க. ஓகே அப்போ டன் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இதை விட சீப்பாக கிடைக்காது நம்ம அசிஸ்டன்ட் வந்து சார் வந்து யோசிச்சுட்டு சரி இருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவனை பிடிச்சி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தோம், இப்போ ரொம்ப நேரம் பேசலாமான்னு சொல்லிட்டு அவன் ஓட போகிறான். இதை அப்படியே கையை பிடிச்சி கீழே போட்டார். எத்தனை டைம் தான் நீ மாட்டுவ, ஆள் கிடச்சா போதுட்டு நீ ஏமாற்றி பண்ணிடுவியான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. அவன் இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இவன் சரியான ஃப்ராடு பையன் தெரியுமா, நான் ஃபஸ்ட் மீட்டில் டைம் ஸ்கேம் பண்ணியிருக்கா, இது 8வது டைம் ஸ்கேமு, ஃப்ராடு பையன், இங்கே வந்து எங்களாலே நீ ஏமாத்துறியா, இப்போ விடுறதா இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் சார் அடப்பாவி நீ ஃப்ராடா, என்ன ஃப்ராடு பண்ண வந்தியாடா சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிருக்காங்கல்ல அந்த கோபத்தில் முடிஞ்சு அடின்னு குத்துன்னு குத்துறாரு. இவர் அங்கே ஓடுறாரு, ஊஞ்சலில் ஓடுறாரு, எல்லா பக்கம் போய் அடி பின்னி எடுத்துறாரு, தள்ளி விட்டு ஓடி போயிடாரு. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் திரும்ப 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஒரு டைம் நம்ம ஏமாந்துட்டா திரும்ப நம்ம அது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீ எதுக்கு திரும்ப இந்த ஸ்கேம்லேயே போய் விழுற, பார்த்து பத்திரமா இருக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. மூஞ்சிக்கு நேரமே இப்படி திட்டுறீங்க, நான் என்ன தெரிஞ்சா போனேன் இப்படி ஏமாத்தணும்னு எனக்கு தெரியுமா, விலை கம்மியாக இருக்கேன்னு போனேன், சரி என்னோட இந்த சைடு ரோடு இருக்குல்ல ஸ்டேஷன் அங்கேயே இறக்கி விட்ருக்குங்கிறாங்க, நீ ஏன் திரும்ப அந்த ஹவுஸில் தங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னே
இவர் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட் எனக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது வந்து ஃபேர்வெல் கிஃப்ட்னு சொன்னோன்னா, என்னது ஃபேர்வெல் கிஃப்ட்டா? ஓ, இது இப்படி நீங்கள் கிஃப்ட் கொடுத்துட்டா நான் உங்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்களா? எதுக்கு என்னை விட்டு போகிறீங்க? என்னை விட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? உங்களால் போக முடியுமா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸாக கத்திக்கிட்டே வராங்க. இவங்க பேசிகிட்டே வரப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட அப்படியே ஜாலியாக பிடிச்சி இழுத்து விளையாண்டுக்கிட்டே வராங்க. இவங்க இப்படி போகிறாங்க, அவங்க இப்படி வராங்க, அப்படியே பேக்ரவுண்ட் சாங் அழகாக ஓடுது. அதுக்கப்புறம் கார் போயிருச்சு. நம்ம எஸ்டன் சார் ரொம்ப திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து டப்புன்னு பார்க்குறப்போ பூனை ஆப்போசிட்டில் நடந்து போகுது. அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து அதே பூனை தான் இப்போ இவங்களை பார்த்துட்டு அந்த மூலையில் நடந்து போகிறோன்னா நம்ம ஹீரோயின் அதை அப்படியே ஆச்சரியம் பார்த்துட்டு அப்படியே என்ன கண்டுக்காமல் ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னே திரும்ப போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கினா நம்ம பாட்டி ஹீரோயின் போய் கிட்ட உட்காந்து அவங்களை எழுப்பி விட்டோன்னா 2 பேர் எழுந்திரிச்சு இப்போ தான் 2 பேரும் முகத்துக்கு முகம் நேராக பார்த்து நம்ம பாட்டி ஹீரோயின் கையை கொடுத்து நான் கிளம்புறேன், நான் போகிறேங்கிறாங்க. என்னது நீங்கள் போகிறீங்களா? ஆமாம், நான் போய் தானே ஆகணும். நான் ஹாப்பியாக இருந்தேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப லூசராக ஃபீல் பண்ணவில்லை அப்படிங்கிறாங்க. நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற? உன்னால் நீ நினைக்கிற எல்லாமே உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாரு, உன் லைஃப்பில் நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே பண்ணு. உன்னால் எல்லாமே நீ இப்போ நினச்சது எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் எல்லாமே பண்ணேன், எல்லாமே உங்களால தான் நான் பண்ணேன். நீங்கள் இருந்தனால தான் பண்ணேன். நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் உன்னோட ஃபீலிங்கை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது தப்பு. ஏன் தெரியுமா? நீ பண்ணது எல்லாமே உன்னால் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ இதில் நான் எங்கே வந்தேன்? ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னால் எல்லாமே பண்ண முடியும். உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் நீ. அதனால் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு கிஃப்ட் தெரியுமா? இங்கே பார், அந்த கிஃப்ட்டு உனக்குள்ளே இருக்குது. அதான் நீ இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்ட. இப்போ தான் நீ புரிஞ்சுக்கிட்ட. அதனால் கண்டிப்பாக நீ நினச்சதை எல்லாத்தையுமே உன்னால் பண்ண முடியும். வேர்ல்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணு. நிறைய பீப்புள்ஸை பாரு, நல்லா ஃபன் பண்ணு. உன்னால் என்ன பண்ண திரும்ப லவ்வில் கூட நீ விழுகலாம். இது எல்லாமே நீ எங்கே இருக்கும்போது தான் பண்ண முடியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக நீ ஒரு அதனால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே உன் லைஃப்பில் நீ பண்ண முடியும், பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லாமல் என்னால் எல்லாம் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரி, டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட்டுட்டு அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு முழிப்பு வருது. இது எல்லாமே அவங்களுக்கு கனவு. அப்படியே எழுந்து அமர்ந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. சூரிய ஒளி அந்த ரூம் ஃபுல்லாக வருது. அப்படியே பேக்ரவுண்டில் அவங்க எம்டியாக இருக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட் சாரையும் நம்ம ஹீரோ சார் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்காரு. நம்ம அசிஸ்டன்ட் சார் அங்கே இருக்க ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்காங்க. நான் ரொம்ப போகிறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருப்ப போலியே நான் போகிறதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. அப்போல்லாம் இல்லையே, உன் கண்ணு மட்டும் தான் சோகமாக காமிக்குது, நீ ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போல்லாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் போனதுக்கப்புறம் நான் இங்கே தான் தங்க போகிறேன், அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக கேட்குறேன், நீங்கள் போய் தான் ஆகணுமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு. ஆமாம், இது ரொம்ப சடன் ட்ரான்ஸ்ஃபர், கேஸ் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் போனதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுங்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்கிறார் நம்ம ஹீரோ. அப்புறம் கண்டிப்பாக இதை நீங்கள் இவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த செடியை காமிக்கிறாங்க. அடுத்து கோர்ட்டு சீன். கோர்ட்டில் அந்த கிழவி உட்காந்துட்ருக்கா, எல்லாருமே நின்றுருக்காங்க. அப்போ நம்ம ஜட்ஜி சார் சொல்கிறாரு, விட்னஸை எக்ஸாமினேஷன் பண்ணணும், விட்னஸை முன்னாடி வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா யாருமே வரல. ஏன் விட்னஸ் இன்னும் வரலையா? இல்லை சார், வந்துக்கிட்டே இருக்காங்க, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ சார் அந்த ஃப்ரெண்டு சொன்னோன்னே இன்னும் வராமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வர முடியல அப்படின்னான்னு சொல்ல வரக்குள்ளே கதவை திறந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பகல் நேரத்தில் அப்படி கெத்தாக உள்ளே வராங்க. நேராக உள்ளே வந்து நான் தான் விட்னஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு உட்காடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைடில் வந்து நீங்கள் ஏதாவது விட்னஸ் கிட்ட கேள்வி கேட்கணுமான்னு கேட்டோன்னே அந்த கொலகாரி சொல்கிறான், அங்கே வந்தவங்களா நான் அவங்களை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை, அவங்க டெத்தை தேடி அவங்களே வந்தாங்க, நான் ஜஸ்ட் கொல்ல போகிறேன்னு சொன்னேன் அவ்வளோதான்னு. அப்பவும் திமுறா சொல்லுது அந்த கிழவி. அவள் சொன்னது கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோடய அத்தை அப்புறம் இன்னும் விட்னஸாக இருந்தவங்க எல்லாருமே செத்து போய் காலாவதி ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களை காணாமல் போய் இன்னும் தேடுற பெயின் இன்னும் அவங்க ஃபேமிலிஸ் பெயின் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு அது வந்து இன்னும் மீள முடியாத துயரமாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்மோட உறவுக்காரங்கிற முறையில் இந்த டிஃப்ரெண்ட் மூலமாக கொலை செய்ய போகிற கடைசி நிமிஷத்து வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு இதில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு சிவியரான நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கிழவி அப்பவும் பார்த்து அவளை அப்படியே திமிர சிரிக்குது.
அதுக்கப்புறம் பிரேக் விட்றாங்க போல். பிரேக் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாம் சுற்றி தேடிட்டு இருக்காங்க. நீ யாரை தேர்ன்னு எனக்கு தெரியும், அவங்க இந்த கிளேஸ்லேயே இல்லை, மிஸ்டர் ஜியும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், நம்ம ஹீரோ சாரை திரும்ப சோலுக்கே போகிறாரு, அதனால் அவரை அனுப்பி விடுறதுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் முகம் அப்படியே வாடி போயிடுது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. இந்த டேட்டில் நடந்த கொலை, அந்த நகோகியை இவங்க ரொம்ப ப்ரூட்டலாக கொலை பண்ணியிருக்காங்க. ஆக்ஸ் மூலமாக ரொம்ப வெட்டி கொண்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த விக்டம் ஹோனாயை சிவியராக தாக்கி ரெசவாயில் போட்ட குற்றத்திற்காக பழைய கொலைகள் வந்து ரொம்ப காலம் கடந்து போனதுனால அதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த நகோகி இவங்களுக்கு உண்டான தண்டனையும் கூடவே மிஞ்சுன்ன கடத்தி வச்சதுக்கான உண்டான தண்டனையும், அதுவும் இல்லாமல் இவங்க பண்ண கொலைகளுக்கு வருத்தப்பட்டதாகவே தெரியல, அதனை திரும்ப அவங்க கொலை பண்ணக்கூடும் அப்படிங்கிற பட்சத்தில் விக்டம்ஸோட ஃபேமிலிஸ் அவங்களுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக இந்த டிஃபெண்டன்ட் அவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இந்த கொலைகாரி ஐயோ டெத்தா, நான் அப்பீல் பண்ண போகிறேன், யூ பேஸ்டர்ஸ், எவ்வளோ தைரியம் வந்து இப்படியே பண்ண போகிறீங்க, உங்களை நான் யாரும் விட மாட்டேன், கொல்ல போகிறேன், நான் விடுங்கன்னு சொல்லி கத்தி அந்த பைத்தியக்காரி மாதிரி போகுது. நித பீஸ்ட், உன்னால தாண்டி எல்லாமே, கண்டிப்பாக நீ எல்லாம் ஹியூமன் பீங்க, அவங்களெல்லாம் எப்படி கொண்டு இருக்க, என் தங்கச்சி ஏண்டி கொன்ன, அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவளை போய் கொலை பண்ணியிருக்க, என் தங்கச்சி கொண்டது இல்லாமல் என்னோட பொண்ணை கொண்டு வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு கிடைக்கணுண்டு, நீ ஒரு டெவில், இந்த தண்டனை உனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லி கோபமாக அவளை பார்த்து திட்டுறாங்க. நரகத்தில் பார்க்கலாவா அப்படிங்கிறாங்க. உன்னையெல்லாம் மன்னிக்கவே முடியாது, நீ சாகிற வரைக்கும் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி கோர்ட்லேயே அவங்க ரொம்ப அழுகுறாங்க. எல்லாம் இவங்க சன் சொல்லி அழுகணும்னு எல்லாரும் அவங்கள அப்படியே ஆறுதல் படுத்துகிறாங்க. ஹீரோவையும் அசிஸ்டன்ட் சாரி காமிக்கிறாங்க. அவர் வந்து பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. லிம்மும் போயிட்டாங்க, நீங்களும் போகிறீங்க, நீ நான் தான் தனியாக இருந்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சார் சொல்கிறாரு, நான் இங்கே வந்தோன்னா உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வர வச்சதே நான் தான் சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சிரிக்கிறாரு. உடனே அந்த ஹெட்டு 4 பேரில் வந்துட்டு, நீங்கள் இங்கேருந்து போகிறது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு நம்ம அந்த ஹெட்டு சொல்கிறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இங்கேருந்து போகிறது, ரொம்ப சேடாக இருக்குன்னு சொன்னேன். உங்களை மாதிரி நல்லா வேலை செய்கிற, உங்களை மாதிரி டேலண்ட்டு ப்ராசிக்யூட்டர் இனிமேல் இங்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்கள் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சேடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டிடெக்டிவ் தாத்தா வேலை செய்கிறாருல, அவர் வந்து பேக் சைடு நிற்கிறாரு. அவருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. இவர் வெளியே வராரு, கார்கிட்ட நிற்கிறாரு. கார்கிட்ட நின்று பார்த்து அந்த சைடு ஒரு லேடி வந்து சைக்கிளில் போகிற மாதிரியே இருக்குது, அது நம்ம பாட்டி ஹீரோயின் போகிற மாதிரியே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த மூளை நின்று அவர் போகிறதே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஏதோ உணர்வு வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க திரும்பி நின்றுட்டாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இவர் காரில் போயிடுறாரு. அடுத்து நைட் நேரம் காமிக்கிறாங்க. நைட் நேரம் மொத்த குடும்பமும் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து சந்தோஷம் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து பார்ட்டி பண்ணுறாங்க. ஹே ஓயின் கத்திக்கிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவங்க ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பா வந்து கேட்குறாங்க, நீ அந்த ஜாப்பை குவைட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டோன்னே, என்னப்பா நீ கம்மனே இருக்க மாட்டே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க பொண்ணு நடக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் அடுத்து எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்துட்டு, வேண்டாம் ஏன் இப்படி திரும்ப பண்ணுறேன், இல்லைம்மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதை நான் கண்டிப்பாக பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சரின்னு சம்மதம் சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் ஹே ஓயின் குடிச்சிட்டு ஹைஃபை கொடுத்துட்டு குடிக்கிறாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வெளியே நின்றுருக்காரு. பாவமாக நிற்கிறாரு. நமக்கு பார்க்குறக்கே நமக்கே பாவமாக இருக்குங்க. என்ன பண்ணுறாரு, அந்த செடி இருக்குல்ல, அந்த செடி அங்கே வச்சுட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. குட் பை கூட சொல்லாமல் போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்க வரலான்னு வெளியே வந்து பார்த்தா அந்த செடி இருக்குது. அப்போ தான் அவர் வந்துட்டு போகிறாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த கையில் இருக்க செடியவே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள காமிக்கிறாங்க. புதுசாக 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க போல் க்ளீனிங் ஒர்க்குக்காக. அவங்க வந்துட்டு இவங்க தான் உங்களுக்கு ஹெட்டு, இவங்க கூட வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு அந்த பொம்பளை போயிடுது. உடனே அவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இங்கே லிம்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க பேப்பரில் கூட வந்தாங்கன்னு சொல்லி அவங்க இருந்தவங்க ஆர்வமாக கேட்க, ஓ ஆமாம் அவங்க தான் சீனியர் இன்டர்னட், ரொம்ப திறமையானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கெல்லாம் தெரியுமேன்னு சொல்லி அந்த இடத்த அழகாக காமிக்கிறாங்க. அதாவது ஃபைனல் வந்துருச்சு. ஒவ்வொரு சீனாக ஒவ்வொருத்தங்களாக ஃபினிஷ் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து குட்டி ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் அவரை காமிக்கவே இல்லைல்ல, இப்போ தான் காமிக்கிறாங்க. அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அவர் அவளோட முதல் ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து சிங்கிளான ஆல்பம் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, முன்ன மாதிரி இல்லையே, அது இந்த மிலிட்ரி சர்வீஸ்க்கு அப்புறம் ரொம்ப சேஞ்சாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு நான் மக்கள்கிட்ட
கம்யூனிகேட் மூலமாக என்னோடய மியூசிக் மூலமாக நான் போக நினைக்கிறேன், என்னோடய அப்பியரன்ஸ் மூலமாக நான் போக நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இதோட லிரிக்ஸ் கேட்குறப்போ நிறைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலேன்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேடம் பேசுனதை வந்து யோசிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு நண்பனா ஒரு சப்போர்ட்டராக எனக்கு எல்லா விதத்துலையும் சமாதானப்படுத்தி நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஆனால் அவருக்கு எனக்கும் இடையில இன்னும் எதுவும் முடியல. நான் அவர்கிட்ட க்ளோஸ் ஆக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவங்க கூட இருந்த எல்லா மெமரிஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகால் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, அது ஒரு ப்ரீஷியஸான மெமரி, அதை நான் எனக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க எப்போவும் அவங்க குடிக்க அந்த கோல்டு காஃபி எடுத்து நம்ம குட்டி ஹீரோ குடிக்கிறாரு. இவரோட அழகான காதல் கதை இதோட முடிஞ்சுது. நம்ம அசிஸ்டன்ட் சாரையும் அவங்களோட லவ்வரையும் காமிக்கிறாங்க. அதாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு போல். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது, அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே உனக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு என்ன ஸ்பெஷல் டே, எனக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியல, நீங்கள் ரொம்ப கொண்டாடுறீங்க போல் அப்படின்னோடனே என்னோட லோனை வந்து நான் ஃபுல்லாக ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், அதை வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். வா சூப்பர், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. நான் அந்த ரீபேமெண்ட் பண்ணதே ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்லிட்டு வராரு. இவங்க என்ன சொல்கிறீங்க உனக்கு புரியலன்னு சொன்னோன்னா திரும்ப கீழே வந்து அவங்க முன்னாடி உட்காந்து அழகாக தலையில் அந்த கேப்பெல்லாம் போட்டு அவங்க முன்னாடி உட்காந்து அந்த மோதிரத்தை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மோதிரம் உனக்காக வாங்கினேன், ஓகேனா நீ போட்டுக்கலான்னு சொல்கிறாரு. உடனே அவங்க எனக்கு போட தெரியாது, நீங்கள் விரல வேணால் போட்டுவிடுங்கன்னு சொல்லி அழகாக போட்டு விடுறாங்க. அவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க தோளில் சாஞ்சு படுத்துட்டு நம்மளாம் ஓகே, நம்ம அவங்க ஃப்ரெண்டை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க தான் அவங்க லைஃப்பை முடிவு பண்ணணும், பொறுத்திருந்து பார்க்க நல்லதே நடக்குன்னு சொல்லி அவங்களோட கதை இங்கே க்ளோஸ் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அதாவது வேறு ஊருக்கு போயிருந்தார்ல, அங்கே தான் இருக்கார். அங்கே தான் மதிய டைம் லஞ்சுக்கு சாப்பிட வராங்க. அங்கே வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து புதுசாக ஒரு ஆள் வேலைக்கு சேர்ந்துருக்க போல் அவங்கள பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு பேரை சொல்லி, அந்த சிட்டிலேருந்து வந்தீங்களே உங்களுக்கு ஃபீலிங்காகவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லையே, ஏன் இல்லை, வந்ததுலேருந்து எல்லா விஷயத்துலையும் முக்கியம் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களே அதனால் கேட்டேன். ஏன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இதில் தான் ப்ராப்ளமா அப்படிங்கிற. அப்படிலாம் இல்லை, தேவையில்லாத விஷயத்தில் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். இது பர்சனல் எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டு உங்களை சமூக விரோதன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இப்போ சூப்பரான பொண்ணு, செக்ஸி மைண்டு, என்னோட டைப்பு. அவங்க வந்து வேலை பண்ணுறது அந்தளவுக்கு கிரேடு 7 மூலமாக இங்கே வேலைக்கு இன்வெஸ்டிகேட்டராக வேலை சேர்ந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதை ஸ்பீடாக டைப் பண்ணுது. அதோட எக்ஸல் ஷீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட டீட்டெயில்ஸு ரெசிப்ட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ பண்ணுது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கான பொண்ணு தெரியுமான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு உடனே அந்த பாட்டி ஞாபகம் வந்துடுது. அவங்க அப்படி வேகமாக பண்ணுவாங்க. யோசிச்சு பார்த்துட்டு அந்தளவுக்கு நல்லவங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ தான் வராங்க பாருன்னு சொன்னோன்னே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அது அவங்க தான். மிஸ்லி இங்கே வாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. பகல் நேரத்தில் வராங்கள்ல, அப்படியே வந்து அங்கே உட்காந்துறாங்க. ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்களே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ எதிர்த்துறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்த பொண்ணு இவளை பற்றி சொல்லுது, இவங்க ரொம்ப இன்கிரெடிபிள் தெரியுமா, எக்ஸாம் 2 பேரும் சேர்ந்தா படித்தோம், ஆனால் இவங்க ரொம்ப டாப் லெவலில் போயிட்டாங்க, கிரேடு எக்ஸாமும் அப்படியே ஜெயிச்சுட்டு இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே, இப்போ எதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் செஞ்சது தானே சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. உடனே இந்த வார வீக்கெண்டில் ஏதாவது பிளான் இருக்கா, கான்சர்ட்டுக்கு 2 டிக்கெட் இருக்குது, நம்ம 2 பேரும் போகலாம்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட கேட்குது. உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் ஹீரோக்கு முன்னாடி இருக்கிற அவர் இருந்துட்டு, என்ன டிக்கெட் இருக்கா, எனக்கு போகணும், நீங்கள் இந்த டிக்கெட் எனக்கு விற்கிறீங்களான்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாரு. உடனே இவங்க நீங்கள் என் கூட வரீங்களா நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்லை எனக்கு பிளான் இருக்குங்கிறாங்க. என்ன பிளானு, இந்த வீக்கெண்டில் எனக்கு பிடிச்சவங்க நான் பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே இந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு, ஏன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே அவர் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்று முழுங்கி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட ஆஃபீஸ்குள்ளே உட்காந்து அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்க அந்த வக்கீல் வந்து இவரை பார்த்துட்டு உடனே பேச வராங்க. அவங்களே பார்த்துட்டு இந்த வக்கீல் சார் இருந்துட்டு இவங்களை எப்படியாவது பேசணும்னு சொல்லி கிட்ட வந்து, இங்கே பக்கத்தில் புதுசாக ஒரு பாஸ்தா ஷாப் ஓப்பன் ஆகிருக்கு, சாயங்காலம் போகலாமான்னு கேட்குறாங்க. இல்லை நான் லேட் டைமில் வந்து வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் நீங்கள் இப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு என் மனசு எவ்வளோ கஷ்டப்படு, சும்மா போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாதுன்னு அப்படின்னு சொன்னோன்னே உடனே கான்சர்ட் டிக்கெட்டை கொடுத்து, இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயாக, நான் கான்சர்ட் டிக்கெட் வாங்கியிருக்கேன், நம்ம 2 பேரும் போகலாமான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை இந்த வீக்கெண்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறத நான் அவாய்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோ ஒர்க்கா, நான் உங்களை டேட் பண்ண கூப்பிட்றேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ அங்கே அல்லது வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காரு.
நான் கோவர்க்கர் கூட டேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, ஆனால் நானும் இதே மாதிரி கான்சர்ட் டிக்கெட் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதில்ல, ஆனால் இந்த டைம் வாங்கலான்னு சொல்ல வரப்போ வேகமாக உள்ளே வந்து நம்ம ஹீரோஸாக இருந்துட்டு இது ஆக்ட் பேரெல்லாம் சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒரு இதுலேயுமே கண்டுக்கிறதே இல்லை. நம்ம ஹெட்டு வந்து கூப்பிட்றாரு, நீ இன்னும் போகாமல் இங்கே இருக்கியான்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ தான் சொல்லுவியான்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து அவர் பையில் வச்சுட்டு ஓடிடுறாரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு சிரிக்கிறத அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோ அப்படியே அங்கே பார்த்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. இல்லையே, ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்குது, நீ ஏன் கோவர்க்கர் கூட டேட்டிங் பண்ணுறதில்ல? அது அவர் கேட்டார், அதனால் ஹேட் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லையே, நீ ஜஸ்ட் இப்போ தானே சொன்னேன் அவங்கள ஹேட் பண்ணுறேன்னு. அதுவா, அவர் கேட்டார், அவர் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால சொன்னேன். அது யார் கேட்குறாங்கன்னு பொறுத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்ல நம்ம ஹீரோக்கு வெக்க வந்து அவரும் சிரிச்சுட்டே இருக்காரு. அது உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு கையை ஊனுனா கடைசியில் அந்த செடி மேலே கைப்பட்டு முள்ளெல்லாம் கையில் குத்தி ஐயோ அம்மானு கீழே விழுந்துடுறாரு. நம்ம அவர் கீழே விழுந்து கத்திக்கிட்டு இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போய் இப்போ அங்கே பார்க்கில் உட்கார வச்சு, ரொம்ப ஹேட்டாக இருக்கா? ஆமாம், ரொம்ப ஹேட்டாக இருக்குது. நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ணவே இல்லை, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முன்னாடி நீ திரும்பி வரவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டோன்னே, நீங்களே தான் வரல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தங்காட்டி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹீரோயின். பாய் ஃப்ரெண்டா? எனக்கு ஆமாம், நீ தானே சொன்ன, நீங்களும் தான் யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா. ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் என் பொண்ணு எனக்கு பக்கத்தில் எனக்கு நேராக இருக்கே, அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு திரும்பிக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, நான் எவ்வளோ தனியாக ஃபீல் பண்ண தெரியுமா, நீ எப்போ கிட்ட வந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு திரும்ப அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இன்னொன்று ஆழமான கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க 2 பேர் அப்படியே நடந்து போகிற மாதிரி சுற்றியும் அப்படியே அழகழகான பூக்கள் இருக்க அந்த மரங்கள் ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருக்குல்ல, அது இருக்குது. இவங்க 2 பேர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு சாட்டர்டே, நம்ம 2 பேர் நைட் டின்னர் போகலாமா? ஆமாம், நைட் டின்னர் எதுக்கு, அது பகலே போடாமே. ஆமாம், இப்போ பகல் தானே அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லணும்னு அவங்க பாருங்கள், இது பகல். ஆமாம், நான் வந்து பகலில் மீட் பண்ணியிருக்குமா, இது எப்படி இதெல்லாம் சடனான்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே சடனாக தான் நடந்துச்சு. எப்படி நீ பகலில் மீட் பண்ண போகிறோம் நம்ம, எனக்கு இதுவே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி நடந்துக்கிட்டே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ மிஸ்டர் கியூன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா பாட்டி ஹீரோயின்னு அங்கே நின்றுட்டுருக்காங்க. இவங்க திரும்பி பார்க்குறப்போ 2 பேருமே திரும்பி பார்க்குறப்போ அங்கே யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. என்னாச்சு? இல்லை, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யார் கூப்பிட போகிறா, இங்கே சுற்றி ஒருத்தருமே இல்லை. உன்ன மாதிரியே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பாட்டி ஹீரோயினை காமிச்சு அவங்க சிரிச்சுக்கிட்டு நமக்கு டாட்டா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டுருக்கிறப்ப இடையில இவங்க முகத்தை கொண்டு வந்து நிறுத்தி பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி சூப்பரான ட்ராமா ரொம்ப நாள் கழித்து எனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோஸ் வரப்போ மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு. இதுதான் ஃபைனல் எபிசோட், இதோட முடிஞ்சுது.